திருக்குறள் 23. அதிகாரம் 3. நீத்தார் பெருமை. குறள். இருமை வகை தெரிந்து ஈண்டறம் பூண்டார். பெருமை பிறங்கிற்று உலகு. தமிழ் பொருள். நன்மை தீமை என்ற இருவகை நிலைகளையும் தெளிவாக அறிந்து இவ்வுலகில் அறநெறியை பின்பற்றி வாழும் மனிதர்களின் பெருமை உலகெங்கும் பிரகாசிக்கிறது. எளிய விளக்கம். இந்த குறளில் திருவள்ளுவர் ஒரு முக்கியமான வாழ்க்கை உண்மையை கூறுகிறார். மனித வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் என்ற இரண்டு நிலைகள் எப்போதும் இருக்கும். அந்த இரண்டையும் சரியாக புரிந்து கொண்டு நல்லதை தேர்வு செய்து அறநெறியில் வாழ்பவர்களே உயர்ந்தவர்கள். ஒருவர் செல்வம் பெற்றவர், அதிகாரம் பெற்றவர் என்றால் மட்டுமே பெரியவர் ஆகஸ்ட் மாட்டார். உண்மையில் பெரியவர் என்பது தன் வாழ்க்கையில் நல்லது என்ன, கெட்டது என்ன என்று தெளிவாக அறிந்து கொண்டு தவறான பாதையை தவிர்த்து நன்மையான வழியில் நடப்பவர்தான். அவ்வாறு அறநெறியில் வாழ்பவர்களின் புகழ் ஒரு குடும்பத்தில் மட்டும் அல்ல, சமுதாயம் முழுவதும் பரவுகிறது. அவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக மாறுகிறது. உதாரண கதை. ஒரு கிராமத்தில் 2 நண்பர்கள் இருந்தனர். ஒருவரின் பெயர் அருண், மற்றொருவர் கார்த்திக். ஒருநாள் அவர்கள் இருவரும் வழியில் ஒரு பணப்பையை கண்டுபிடித்தனர். அந்தப் பையில் நிறைய பணம் இருந்தது. கார்த்திக் கூறினான், "இது நமக்கு கிடைத்தது. இதை நாம் வைத்துக் கொள்ளலாம்." ஆனால் அருண் சொன்னான், "இது நமக்குச் சொந்தமில்லை. இதை இழந்தவருக்கு திருப்பித் தர வேண்டும்." அவர்கள் அந்த பணப்பையில் இருந்த அடையாளத்தை பார்த்து அதன் உரிமையாளரை கண்டுபிடித்து பணத்தை திருப்பித் தந்தார்கள். அந்த மனிதர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, நேர்மை உள்ளவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்று கிராமத்தில் அனைவரிடமும் அவர்களைப் பற்றி புகழ்ந்தார். அந்த நாளிலிருந்து அந்த கிராமத்தில் அருணின் பெயர் மிகவும் மதிப்புடன் பேசப்பட்டது. இந்தக் கதையின் பொருள். நன்மை தீமை என்ற இரு வழிகளில் நன்மையை தேர்ந்தெடுப்பதே உண்மையான உயர்வு. அப்படி வாழ்பவர்களின் புகழ் தானாகவே பரவுகிறது. ஊக்கவுரை. நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் 2 வழிகள் இருக்கும்: எளிதான தவறான வழி மற்றும் சற்று கடினமான சரியான வழி. சரியான வழியை தேர்வு செய்யும் துணிவு கொண்டவர்களே உண்மையான பெரியவர்கள். நிஜ வாழ்க்கை சம்பவம். இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை இதற்குச் சிறந்த உதாரணம். அவர் மிகவும் பெரிய பதவியில் இருந்தாலும் எப்போதும் எளிமையாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்தார். அதிகாரத்தை தனிப்பட்ட லாபத்திற்காக பயன்படுத்தவில்லை. நாட்டிற்கும் மக்களுக்கும் நல்லது என்ன என்று எண்ணி வாழ்ந்தார். அதனால்தான் இன்று வரை அவரின் பெயர் உலகம் முழுவதும் மதிப்புடன் நினைவு கூறப்படுகிறது. நகைச்சுவை உதாரணக் கதை. ஒரு மாணவன் தேர்வில் எழுதிக் கொண்டிருந்தான். அவனுக்கு சில கேள்விகள் தெரியவில்லை. அவன் அருகில் இருந்த நண்பனிடம் கிசுகிசுத்தான். "பதில் சொல்லு." அந்த நண்பன் மெதுவாக சொன்னான், "நான் சொல்ல மாட்டேன். ஆசிரியர் பார்க்கிறார்கள்." அந்த மாணவன் பதறி சுற்றி பார்த்தான். ஆசிரியர் வேறு பக்கம் பார்த்துக் கொண்டிருந்தார். அவன் மீண்டும் கேட்டான், "இப்போ சொல்லலாம்." அந்த நண்பன் சிரித்தபடி சொன்னான், "ஆசிரியர் பார்க்கவில்லை என்றாலும் என் மனசு பார்க்குது." அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்.